திருவிருந்து எடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்கள் 2 பேர் நான் சொல்ல போறோம். 2 பேர் திருவிருந்து நாள் பல நன்மைகளை பெற்றவர்கள். 2 பேர். இன்னைக்கு ஒருத்தர் தான் சொல்ல முடியும், டைம் இல்லை. நாளைக்கு இன்னொருத்தர் சொல்றேன் நான். திருவிருந்து மிக மிக முக்கியம். ராபோஜனம், ராவிருந்து, திருவிருந்து என்று பல பெயர்கள் உண்டு. ஸ்தோத்திரம். ஒரு சபைக்கு மிக முக்கியமாய் கை கொள்ள வேண்டியது எது என்றால் திருவிருந்து தான். இன்னைக்கு திருவிருந்து முக்கியம் கிடையாது, மற்றதெல்லாம் பிடிச்சிக்கிறான் கெட்டிமா. அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை சபைக்கு. திருவிருந்தை சுத்தமாய் சுத்திகரிப்போடு ஜனங்கள் நல் மனசாபத்தோடு நல்ல இருதயத்தோடு பங்கு கொள்ளுகிறார்களா என்று சபை மெய்ப்பன் பாஸ்டர் மிகவும் கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும். யாருக்குன்னா இப்போ திருவிருந்து எல்லாரும் கொடுத்துட்டா எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஏன்னா பிரெட்டு குறைஞ்சிட போதா, ரசம் குறைஞ்சிட போதா, ஒன்றும் இல்லை. நீங்கள் திருவிருந்து கொடுத்தா நீங்கள் எனக்கு காணிக்க தருவீங்க, சூப்பர், அப்படிதானாங்க? ஒரு பிரச்சனை, ஒரு தடையும் இருப்பில்ல. ஆனால் என்ன ஆபத்து? சபை தீட்டுப்படும். சபையில வளர்ச்சி இருக்காது. உங்களுக்கு ஆபத்து, சபைக்கு ஆபத்து. சபையில வளர்ச்சி இருக்காது, குடும்பத்துல வளர்ச்சி இருக்காது. குடும்பம் மண்ணு மாரி தான் நிற்கும். அப்படியாது சபைக்கு முதுகெலும்பு திருவிருந்தா நான் சொல்லுவேன். நான் அந்த இடத்துல சபையை எவ்வளவு டைட் பண்ணோம், டைட்டே பண்ணலாம், தப்பே கிடையாது. நிக்கிறது போறது போட்டோம். திருவிருந்தே சரியா இல்லைன்னா இவன் எங்க பரலோகத்துக்கு போறது? இவங்க திருவிருந்து மிக முக்கியம். சரி, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். திருவிருந்தினால் நன்மையை, ஒரு 4 நன்மையை பெற்ற ஒரு நபர். யார் அந்த நபர்? ஆபிரகாம். வேதத்தில் முதல் நபர். ராபோஜனத்தின் மூலமா அவரு ஆசீர்வாதம் பெற்றவர் யார் சொல்லுங்க? முதல் நபர் ஆபிரகாம். ஸ்தோத்திரம். முதல் நபரே ஆபிரகாம். ஆபிரகாம் திருவிருந்து எடுத்தார். தெரிந்த நல்லா இருக்கும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது பாருங்க. ஆதியாக புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் நம்ம எடுத்து படிக்கும் பொழுது ஆபிரகாம் திருவிருந்து எடுக்கிறார். மெல்கிசேதேக்கின் கரத்தில். மெல்கிசேதேக்கு என்றால் பரிசுத்த ஆவியானவர். யார் கையில திருவிருந்து வாங்குறார் இவரு? அப்படி என்றால் யார் அவர்? பரிசுத்த ஆவியானவர். ஸ்தோத்திரம். இப்ப இன்றைக்கு இயேசு பூமியில் இருக்கும்போது அவர் சீஷர்களுக்கு திருவிருந்து கொடுத்தார். அவர் போன பிற்பாடு நமக்கு கொடுப்பது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தான். ஸ்தோத்திரம். இப்ப மெல்கிசேதேக்கின் மூலமாய் ஆபிரகாம் திருவிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார். ஸ்தோத்திரம். இந்த திருவிருந்து, ஆபிரகாம் திருவிருந்து ராபோஜனை எடுத்த பிற்பாடு தான் எல்லாமே நடக்குது. அவருக்கு எல்லாமே நடக்குது. நிறைய விஷயம், 4 விஷயம் மட்டும் நான் சொல்றேன். என்ன நடந்தது? ஆபிரகாம் திருவிருந்து எடுத்த பிற்பாடு என்ன நடந்தது? அவர் திருவிருந்து எடுக்கிற காரியங்கள் பாருங்க. 8ஆம் வசனம் 14ஆம் அதிகாரம், 18ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் தான் ஆபிரகாம் அங்கு திருவிருந்து எடுக்கிறார். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்கிறார். அவனை ஆசீர்வதித்து கொடுத்து. பார்த்தீங்களா? அப்புறம் என்ன பண்றாரு? இப்ப இங்க திருவிருந்து எடுக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்களேன், நம்ம திருவிருந்துல சரியாய் இருந்துட்டாவே போதுங்க, இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். இன்னொரு விஷயம் இருக்குது. சில சபைகளில எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் திருவிருந்து கொடுக்குறாங்க. இது தப்பா ரைட்டா? எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அவங்களுக்கு என்ன இருக்குது? திருவிருந்து. சில இடத்துல டெய்லி திருவிருந்து. தெரியுமா உங்களுக்கு? தினமும் திருவிருந்து. இது தப்பா ரைட்டா? அவர்கள் அனுதினமும் அப்பம் பிட்டு, அப்போஸ்தலர் படிக்கலையா நீங்க? முதல் சபை, உலகத்திலே முதல் சபை
டெய்லி திருவிருந்தெடுத்தாங்க அவங்க. அனுதினமும் அவர்கள் கூடி அப்பம் பிட்டார்கள் என்று பைபிள்ல படிக்கிறோம். அது ஆதி சபை. சர்ச்சு என்னைக்கு ஆரம்பிச்சுச்சோ இந்த உலகத்தில், அன்றைக்கே அவர்கள் எப்ப திருவிருந்தெடுக்கிறாங்க? அவங்க சொல்லுங்க. தினமும், எல்லாரும் சொல்ல, வாயில சொல்லுங்க, தினமும் திருவிருந்து எடுத்தார்கள். ஏன் இப்ப நம்ம தினமும் எடுக்க முடியாது கூடாது? ஏன் வாரம் வாரம் திருவிருந்து கொடுக்குறாங்க, நம்ம மாசத்துக்கு ஒரு முறை கொடுக்குறோம், சில சபைகளை 3 மாசம் ஒரு முறை கொடுக்குறாங்க. எல்லாமே நல்லதுதான், தப்பு ஒன்றும் கிடையாது. டெய்லி எடுக்கிறதும் ஓகே, வாரம் வாரம் எடுக்கிறதும் ஓகே, மாசத்துக்கு ஒரு முறை எடுக்கிறதும் ஓகே தான், 3 மாசத்துக்கு ஒரு முறை எடுக்கிறதும் ஓகே தான், தப்பே கிடையாது. ஆனால் நம்மை நாம் சரிப்படுத்த வேண்டியதற்கு டைம் வேணும். நமக்கு இதான் முக்கியம். எதுக்கு டைம் வேணும் நம்மளுக்கு? ஆதி சபை டெய்லி எடுத்தாங்க. அப்போ ஆதி சபை அப்பதான் பரிசுத்தாய் ஃப்ரெஷ்ஷா பூமியில இறங்குது, அவங்க மேல இறங்குச்சு. அப்போ அவங்க டெய்லி எடுத்தாங்க. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்கள் பரிசுத்தமா இருந்தார். கையை தட்டுங்க, ஹல்லேலூயா. முதல் சபை அந்த அளவுக்கு அவங்க எப்படி இருந்தாங்க? அந்த நாட்களில் அவங்க அனலாய் பரிசுத்தமா இருந்தார்கள். அவங்க மூலமா தான் முழு உலகத்துல சபை பரவிச்சு. அப்போ ஒவ்வொரு ஆள் எப்படி இருந்திருப்பாங்க? அக்கினியா இருந்திருப்பாங்க. ஆமென். நீ அக்கினியா இருந்தா டெய்லி திருவிழா தப்பே கிடையாது. நீ டெய்லி போய் பேசினு, டெய்லி கெட்ட வார்த்தை பேசினு, டெய்லி ஊசிட்டு இருந்தா உனக்கு டெய்லி திருவிழா கொடுப்பாங்களா? உனக்கு யோசிச்சு பாருங்க. நான் அக்கினியா இருக்கிறேன், உனக்கு டெய்லி திருவிழா குத்துறோம்ப்பா, தப்பே கிடையாது. வாங்கி போயிடுப்பா, வந்து பாஸ்டர் வீட்டுக்கு வந்து வாங்கி போயிடும். நான் டெய்லி போய் பேசுறேன்ப்பா, நான் டெய்லி சண்டை போடுறேன்ப்பா, டெய்லி எங்க வீட்டுல சண்டை இல்லாத நாளே கிடையாதுப்பா, திருவிழா எடுக்க தயவுசெய்து. நீ உனக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி வானா, வாரத்துக்கு ஒரு வாட்டி வானா, 3 மாசத்துக்கு கூட வானா, நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு திருவிருந்து. நாம் ஏன் மாசத்துக்கு ஒரு முறை? டைம் வேணும். இப்போ ஒரு 3 நாள் உட்காந்து சரிப்படுத்திக் கொள்வதற்கு, நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம டைம் எடுத்து மாசத்துக்கு ஒரு முறை வைக்கிறோம். அது ஒன்றும் தப்பா கிடையாது. வாரம் வாரம் எடுக்கிறாங்க, தப்பு கிடையாது, ஸ்தோத்திரம். ஆனால் சரிப்படுத்தி, தாழ்த்தி, குறைகளை அறிக்கை செய்து, பாவங்களை அறிக்கை செய்து எடுக்க வேண்டும். அதற்கு டைம் வேணும். அதுதான் மிக முக்கியம். ஸ்தோத்திரம். பாவங்களை அறிக்கை செய்யாமல் துணிகரமாய் திருவிருந்து எடுத்தவன் தான் யூதாஸ். ஏசு சீஷனா இருந்தான், ஏசு அப்பா கூட இருந்தான், எல்லாம் கேட்டான், ஆனா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. பாத்தீங்களா? அப்படி நமக்கு ஒண்ணு நடக்கூடாது. ஸ்தோத்திரம். திருவிருந்தினால் மிக மிக நன்மைகள் உண்டு, மிக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் திருவிருந்து எடுக்கிறார். மெல்கிசேதேக் என்ற பரிசுத்த ஆவியானவன் கையில் அவரு திருவிருந்து வாங்குறார். ஸ்தோத்திரம். மொத்தம் ஒரு 5 காரியம் சொல்றேன். நம்பர் 1, முதலாவது அவனை ஆசீர்வதிக்கிறார். எந்த வசனம் அது? அடுத்த வசனத்துல போடுதுல, 19ஆம் வசனம் என்ன போட்டிருந்தது? ஸ்தோத்திரம். நம்பர் 1, திருவிருந்து என்ன செய்கிறது? உன்னை ஆசீர்வதிக்கிறது. ஆமா, அப்பமும் ரசமும். இங்க அப்பமும் ரசமும் இங்க போட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசுவின் சரீரமும் அவருடைய இரத்தமும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஆபிரகாம் இந்த மெல்கிசேதேக் கிட்ட அப்பம் ரசமும் வாங்கின பிற்பாடுதான் அவன் வாழ்க்கையே மாறுது. அவனுக்கு சந்ததி கிடைக்குது, ஆஸ்தி கிடைக்குது, உயர்வு கிடைக்குது. எல்லாம் அதுக்கு பிற்பாடு அப்படி படிப்படியாய் அவன் முன்னேற ஆரம்பித்தான். யார் அவன்? ஆபிரகாம். ஸ்தோத்திரம். திருவிருந்து உன்னை ஆசீர்வதிக்கும். திருவிருந்து என்னை ஆசீர்வதிக்கும். அந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாரும். அவ்வளவுதாங்க. நம்ம எல்லாம் செய்யறோம், எல்லாம் ஓகே தான், தப்பு கிடையாது. ஆனால் திருவிருந்தில் நாம் சரிப்படுத்தி கொண்டு குறைகளை ஆண்டோட ஒப்பு கொடுத்து அதை பயபக்தியா நாம் எடுக்கும்போது நிச்சயமாக உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், உன் குடும்பம், பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம்,
திருவிருந்தின் மூலமாய் ஆபிரகாம் பெற்ற இரண்டாவது நன்மை என்ன என்றால், தேவன் அவனுக்கு கேடகமாய் மாறினார். என்னவோ மாறார் அவனுக்கு? 15ஆம் வசனத்துல, 15ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல பாருங்க. 15ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. இந்த காரியம் நடந்த பிற்பாடு, எந்த காரியம்? இந்த காரியம் நடந்த பிற்பாடு அப்படின்னு 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. எந்த காரியம் நடந்துச்சாங்க சொல்லுங்க? திருவிருந்தின் காரியம் நடந்த பிற்பாடு என்ற சப்ஜெக்ட் ஆரம்பிக்குது 15ஆம். பிற்பாடு என்னவாய் மாற கடவுள் அவனுக்கு கேடகமாய் நான் இருப்பேன். சொல்லுங்க, கேடகம் எதுக்குங்க? கேடகம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு. கேடகம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது. ஒரு போர்ச்சேவகன் கையில் இருப்பது கேடகம். ஸ்தோத்திரம். பாருங்க, திருவிருந்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு கேடகமாய் பாதுகாக்கிறவராய் மாறுகிறார். ஆமாங்க, உனக்கு விரோதமாய் எத்தனை அம்புகள், எத்தனை ஈட்டிகள், எத்தனை ஆயுதங்கள் வருது தெரியுமா? எத்தனை பேர் நமக்கு மறைவா பேசுறான். அது நல்லா இருக்குமா? அது அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? இதெல்லாம் என்னங்க பேசுறதெல்லாம்? ஈட்டி நாசனமா போவோம். அதுவா? இதெல்லாம் என்ன? ஈட்டி. உனக்கு விரோதமா எத்தனை ஈட்டிகள், எத்தனை ஆயுதம், எத்தனை கத்தி பறக்குது, அப்படியே வருது. இவை எல்லாவற்றிலிருந்தும் உன்னை பாதுகாப்பு தேவனுடைய கேடகம், கர்த்தருடைய கேடகம் நம்மை பாதுகாக்கிறதுங்க. ஆமென். கேடகமாயிருந்து நம்மை பாதுகாக்கிறது. ஆபிரகாமுக்கு சொல்றார், நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன். எப்போ? திருவிருந்து எடுத்த பிற்பாடு. ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, ஆண்டவரிடத்துல நீங்கள் தாழ்த்தி திருவிருந்து எடுத்த பிற்பாடு கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருப்பார். நிச்சயமா. இங்க எந்த சத்துருவின் ஆயுதமும் உங்களை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஏன் சொல்லுங்க? இயேசுவின் சரீரமும் ரத்தமும் எனக்குள்ள போயிருக்கிறது. அவருடைய சரீரமும் ரத்தமும் எனக்குள்ளே போயிருக்கிறதுனால் நான் பாதுகாக்கப்படுகிறேன். கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். கேடகமாய் மாறுகிறார். கேடகமாய் மாறுகிறார். ஸ்தோத்திரம். நாளைக்கு திருவிருந்து எடுக்கிறோம். இந்த மாதமெல்லாம் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாருங்க? கேடகமா இருக்கிறார், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். யூதாஸுக்கு திருவிருந்து கேடகமாக மாறலையா? யூதாஸுக்கு திருவிருந்து என்னவா மாறல? அவனுக்கு கேடகமா மாறல. பாதுகாப்பே இல்லை. பாதுகாப்பே இல்லை அவனுக்கு. சேஃப்டியே கிடையாது. அப்படியே போய் ஒன்று செத்தான். அப்படியே போய் நாண்டு கொண்டு அவன் கேடகம் இல்ல. பாத்தீங்களா? ஏன் யூதாஸுக்கு கேடகமா மாறல திருவிருந்து? அறிக்கை செய்யவில்லை. பாவத்தை என்ன செய்தான் அவன்? உள்ளே தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து இரக்கம் வாழ்வு உண்டு. ஸ்தோத்திரம். அதனால தான் திருவிருந்து அவனுக்கு கேடகமா மாறல. ஸ்தோத்திரம். அதனால தான் திருவிருந்து அவனுக்கு கேடகமாய் மாறவில்லை. அவனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா இல்லை, அவனுக்கு ஒரு பாதுகாப்பா இல்லை. ஸ்தோத்திரம். நீதிமொழியில வசனம் இருக்கிறது, எல்லையை தாண்டுகிறவன் பாம்பு கடிக்குமா? அவனை எல்லையை தாண்டுகிறவனுக்கு இது எல்லைதான். அப்போ ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போகிறார். என்ன பாருங்க, திருவிருந்தை சரியா எடுக்காம திருவிருந்தை ஸ்கிப் பண்றவங்களுக்கு பாதுகாப்பே இருக்காது. என்னைக்கு இருந்தாலும் டேஞ்சர் தான். அவங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். சாத்தான் ஈஸியா தொடுவான் அவங்கள. சோதனைகளை ஜெயிக்க முடியாது, பிரச்சனைகளை ஜெயிக்க முடியாது, வருகிற உபத்திரங்களை ஜெயிக்க முடியாது, பிசாசை ஜெயிக்க முடியாது. உன்னால நம்ம ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்க. பிசாசை நம்ம ஜெயிக்கணுமா? கர்த்தர் நம்ம கூட தான் ஜெயிக்க முடியுமா? கர்த்தர் நம்மோடு இருந்தா தான் ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தான் உன் கேடகம். ஸ்தோத்திரம். எப்ப கர்த்தர் கேடகமாய் மாறுறார்? உன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து
ஒப்பு கொடுத்து அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் வாங்கி திருவிருந்தனை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உனக்கு கேடகமாய் மாறுறார். எத்தனை பேர் எழும்பினாங்க ஆபிரகாமுக்கு விரோதமா, ஒருத்தனை ஒன்றும் செய்ய முடியல. கர்த்தர் கேடகமாய் இருந்தார். எத்தனை பேருங்க ஆபிரகாம் விரோதமா, எத்தனை ராஜாக்கள் எழும்பினாங்க தெரியுமா? எத்தனை மனுஷர்கள் எழுப்பினாங்க தெரியுமா? ஒருத்தனும் ஆபிரகாம் ஒன்றும் பண்ண முடியல. பயந்து நடிக்கிட்டாங்க எல்லாம். கர்த்தர் வான் பண்ணிட்டார், ஏய் யாம் புள்ள ஜாக்கிரதையாருன்ட்டார். பயந்து நடுங்கிட்டான் ராஜா. ஆபிரகாமை தொட முடியவில்லை. கர்த்தர் கேடகமாய் இருந்தார் அவனுக்கு. மெல்கிசேதேக்கின் கரத்தில் அப்பமும் ரசமும் வாங்கினான். கர்த்தர் அவனுக்கு கேடகமாயிருந்தார். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, நோய்கள், சாபங்கள், பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த உலகம் பாவம் நிறைந்தது, இந்த உலகம் உபத்திரம் நிறைந்தது, இந்த உலகம் அக்கிரமங்கள் நிறைந்தது, இந்த உலகம் சாபம் நிறைந்தது, இந்த உலகம் ஆபத்து நிறைந்தது. இதன் நடுவில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு கேடகம் நிச்சயம், உனக்கு கேடகம் நிச்சயம் தேவை. வேலை ஸ்தலம், போக்கும் வரம், குடும்பம், பிள்ளைகள், நம்மளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? நம்மளுக்கு யாருமே இல்லை, மனுஷன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் எங்கள் தேவன் தான் எனக்கு பாதுகாப்பு. அப்படி வேண்டும் என்றால் திருவிருந்தில் நீ பங்கு கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். மூன்றாவது, டைம் போயிடுச்சு, மூன்றாவது போயிடலாம். மூன்றாவது, திருவிருந்தின் மூலமாய் ஆபிரகாம் பெற்ற நன்மை என்ன? மூன்றாவது, மகா பெரிய பலனை பெற்றான். ஒன்னாம் வசனம் தானே அது. நீ பயப்படாதே, நான் உனக்கு முதலாவது கேடகமா இருக்கிறார், இரண்டாவது மகா பெரிய பலன். பலன் கிடையாது, என்னது பலன்? பலன் என்ன? ரிவார்டு, பதிலுக்கு செய்வது. நான் உனக்கு பதில் செய்வேன், நான் உனக்கு மகா பெரிய பலன். மரம் நடுறோம், என்ன தருது மரம்? நம்மளுக்கு பலன் கொடுக்கிறது, நமக்கு நன்மை கொடுக்கிறது. நாம் செய்வதற்கு பிரதிபலன், பதிலை பெறுவது தான் பலன். இதை தான் ஆபிரகாம் சொல்றார். எப்ப சொல்றாரு? திருவிருந்து எடுத்தப்பட்டு சொல்றாரு, நான் உனக்கு மகா பெரிய பலனாயிருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், நீ செய்யறது ஒன்னும் வீணா போவாது, எல்லாவற்றுக்கும் நான் உனக்கு என்ன செய்வேன்? நான் பலன் கொடுப்பேன் என்று எப்ப சொன்னார்? திருவிருந்துக்கு அப்புறம் தான் சொல்றாரு. நீ செய்த எல்லா காரியத்துக்கும் பலன் பெற வேண்டும் என்றால் திருவிருந்து சரியா எடுக்கணும். இங்க டுபா குரு வேலை பண்ணிட்டீங்கன்னா ஒரு பலன் ஆண்டவரை கேட்கவும் முடியாது, ஒன்னும் வாங்க முடியாது. திருவிருந்தை பார்த்துதான் கர்த்தர் பலன் தருகிறார். ஆமென். பாருங்க, என்ன பாருங்க, நாம் மனுஷலா இருக்கிறோம், கடவுள் கடவுளா இருக்கிறார். நல்லா கவனிச்சுங்க. நாம் மனிதர்களா இருக்கிறோம், கடவுள் கடவுளா இருக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட ஏதாவது பெற்றுக்கொள்ளணும், எப்படி அது? அவர்கிட்ட நமக்கு ஏதாவது வரணும், எப்படி அது? இது நடுவில் இயேசு வரணும். மனுஷன் மனுஷனா இருக்கிறான், கடவுள் கடவுளா இருக்கிறாரு, ரெண்டு பேரும் சேரவே முடியாது. நான் மனுஷனா இருக்கிறான், கடவுள் கடவுளா இருக்கிறாய். கடவுள் எனக்கு பிரதிபலன் கொடுக்க வேண்டும் என்றால் அப்பம் ரசம் என்ற இயேசு என் வாழ்க்கை நடுவில் வரணும். அப்பதான் அவருடைய பிரதிபலன் நமக்கு கிடைக்கும். அப்பமும் ரசம் யாரை காட்டுது? இயேசுவை காட்டு. அதான் திருவிருந்து. திருவிருந்து என்ற இயேசு உன் வாழ்க்கையில வரும்பொழுதுதான் கடவுளிடத்தில் ஏதேனும் உனக்கு பெற்று தருவார். அவர் எனக்குள்ள இருக்கணும். நான் வாங்குற ரொட்டி இயேசு, நான் வாங்குற ரசம் இயேசு, இது எனக்குள்ள வரும்பொழுது அது கடவுள்கிட்ட எல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்கும். பலன், பிரதிபலன். ஸ்தோத்திரம். கண்ணீருட்டி ஜெபம் பண்றோம், பிரதிபலன். ஊழியர்களுக்காக, சபைக்காக காணிக்கை கொடுக்கிறோம், தசமபாகம் கொடுக்கிறோம், பிரதிபலன். ஜெபம் பண்றோம், பிரதிபலன். விசுவாசமா இருக்கிறோம், பிரதிபலன். கடவுளிடத்தில் எதிர்பார்க்கிறோம், பிரதிபலன். எல்லாத்துக்கும் பிரதிபலன் உண்டு. கர்த்தர் செய்கிறவர். இதை பெற்றுக்கொள்ளலாம். என்ன நம்ம இஷ்டத்துக்கு இருந்தா எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஒழுங்குமுறை வேண்டாமா? கடவுள் ஒரு வழியை வச்சுக்கலையா? நம்மளுக்கு இஷ்டப்படி இருக்கலாமா? முடியாதே. அதற்குன்னு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதான் திருவிருந்து. கர்த்தரிடத்தில் நீ பிரதிபலனை எதிர்பார்க்கிறாய் என்றால் இந்த திருவிருந்துல சரியாய்
ஆண்டவரத்தில் பங்கு கொள்வாய் என்றால் உன்னுடைய பிரதிபலன் உனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். யூதாசு பிரதிபலன் வாங்காம போயிட்டான். அவன் பலன்னா சாவு தான் அவனுக்கு பலன் ஆயிடுச்சு. ஆண்டவர் எவ்வளோ துக்கப்பட்டிருப்பார் அவனை பற்றி, இல்லை? எவ்வளோ துக்கப்பட்டிருப்பாரு. என் சிஷ்யனாச்சே, ஐயோ என் பிள்ளையாச்சே அப்படின்னு நினச்சிருப்பார். ஆனால் ஏசு கூட உதவி செய்ய முடியாமல் போயிடுச்சு அவனுக்கு. ஏன்? உள்ளே வச்சுட்டான். எந்த விஷயத்தை நீங்கள் உள்ளே வச்சுன்னா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. புருஷனாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் வெளியே பேசணும், எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணணும், எதாக இருந்தாலும் வெளியே கொண்டு வரணும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதான் அவங்க ஒரு விடிவு காலம் உண்டாகும். அப்போதான் கடவுள் கூட உனக்கு உதவி செய்ய முடியும். நீ உள்ளே வச்சுக்கணும்னா அதுதான் யூதாஸ் பண்ணது. பண ஆசை உள்ளே இருந்துச்சு, அவனுக்கு அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, உள்ளே இருந்துச்சு. ஏசு அவனுக்கு என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியலங்க அவனை. இந்த 2 நாள் கூட்டம் எதுக்கு? உன் உள்ளத்துல வெளியே சொல்லு ஆண்டவர்கிட்ட. எதற்கு 2 நாள் சுத்திகரிப்பு கூட எதுக்கு வைக்கிறோம்? உன் உள்ள இருக்கிறதெல்லாம் இங்க கொட்டிடணும். இங்க யூதாசை போல உள்ள வச்சுக்காத. ஆனா உள்ள இல்லாம இருக்கணும். வருங்கள், சில சூழ்நிலைகள் எல்லாமே வரும் நமக்குள்ள. அதெல்லாம் சொல்லுது 2 நாள் இங்க கொட்டுறதுக்கு தான் இந்த கூட்டமே. இது எல்லாத்தையும் வாந்தி எடுக்கணும், இங்க எல்லாத்தையும் அறிக்கை செய்யணும், எல்லா குப்பையும் இங்க கொட்டணும், எல்லா சாக்கடையெல்லாம் இங்க தூக்கி போடணும். இங்க அன்னைக்கே அவன் ஏசப்பா காலில் விழுந்து, ஐயா தப்பன்ட்டான்ப்பா, இந்த 30 வெள்ளிக்காசு துட்டுக்கு ஆசைப்பட்டான்ப்பான் காலில் விட்டு தான் இன்னைக்கு யூதாஸ் கில்லாடி வந்துருப்பான் போல. நாங்க சொல்றீங்க, ஏசு இறங்கிருக்க மாட்டாரா? கட்டாயம் இறங்கி இருப்பாருங்க. தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் மறைக்கிறவன் வாழ வேண்டும், அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான். ஏசு இரக்கம் காட்டியிருப்பார் அவனுக்கு. அப்பா சரியாம போயிட்டப்பா, பண ஆசைப்பா, வேற ஒன்றும் இல்லப்பா. அந்த ஆசாரிங்க 30 வெள்ளிக்காசு காட்டினானுங்கப்பா, கண்ணு அப்படி பொறுக்கலப்பா, எனக்கு அந்த துட்டு பல இருந்துச்சுப்பா சொல்லியிருந்தா ஏசு அவனுக்கு என்ன காட்டியிருப்பாரு? இரக்கம் காட்டியிருப்பாரு. உள்ளே வச்சுட்டான். சாத்தான் வாடா எப்பா அப்படியே கூட்டின்னு போயிட்டான். கோபம், மனக்கசப்பு, விரோதம், பகை உள்ள வைக்காத. உன்னை கொன்னுடும் அது, உன்னை வாழ விடாது. அது நேரங்கள் வரும்போது அவங்ககிட்ட மாரி இருக்குதுங்க, நாங்க நீங்க உங்க மேல துக்கம் இருக்குதுங்க, இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவன் அப்படி பேசுறீங்க, தப்பே கிடையாதுங்க. ஆனா உள்ள மறைச்சிங்க, சாத்தானு கையில் நீங்க சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு நாள் உன்னை போட்டு சாணி ஆக்கிடுவாங்க, மெரிச்சி போடுறான், அவனை மேல வர விட மாட்டான். இதுதான் சவுல் இடத்தில் இருந்தது. கசப்பும் கோபத்தை தாவீது உள்ள வச்சுட்டே இருந்தான். அவனால வாழ முடியல, அவன் குடும்பம் வாழல, அவன் பிள்ளைங்களும் வாழ, யாருமே வாழல. சவுல் பிள்ளைங்க கூட ராஜாவாக முடியல, எல்லாமே செத்து போயிட்டான். காரணம் சவுலுக்குள்ள இருந்த கோபங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத கசப்புகள். இதுதான் யூதாஸ் கிட்ட இருந்துச்சு. உள்ள மறைச்சு வச்சான். பிரதிபலனே அடையாம போயிட்டாங்க. எனக்கு ஒரே ஆசை, என்ன பாருங்க, என்னுடைய மனசு சொல்றேன் பாருங்க, கிறிஸ்தவர்கள் பிரதிபலனை அடைய வேண்டும். கிறிஸ்தவர்கள் நாங்கள் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் அடைய வேண்டும். சமுதாயத்துக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் நான் நல்ல பொசிஷனில் வாழ வேண்டும். இதான் பிரதிபலன். என்னங்க சொல்றீங்க? ஜெபிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், விசுவாசமா இருக்கிறோம். எதற்கு இதெல்லாம்? பலன் கிடைக்கும் எனக்கு. நிச்சயமாய் நீ பலனை பெறுவாய், நிச்சயமாய் நீ நன்மை அடைவாய். எவ்வளோ வசனங்கள் பைபிள்ல. பலன் உண்டு. ஏசப்பா நான் உனக்காக எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறேனே அப்பா, பலன் உண்டு. ஏசப்பா உனக்காக நான் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறேனே அப்பா, பலன் உண்டு. ஏசப்பா நான் பரலோகத்துக்கு போனேன் என்பதற்காக உண்மையே நான் பின்பற்றி வருகிறேனே அப்பா, பலன் உண்டு. இந்த பலனை எப்படி பெறுவது? திருவிருந்து, ராபோஜனம். இங்க நம்ம மிஸ்டேக் பண்ணா நாம் பிரதிபலனை தேவனிடத்தில் பெற முடியாமல் போய்விடுவோம். ஸ்தோத்திரம். 4வது காரியம் போயிடலாம். 4வது விஷயம், ஆபிரகாம் திருவிருந்தின் மூலமாய் பெற்ற 4வது நன்மை. என்ன அந்த 4வது நன்மை என்றால், 4வது ஒரு விஷயம் ஆபிரகாம் பெற்றுக்கொள்றார் திருவிருந்து பிற்பாடு. என்ன என்றால், அவன் கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருந்தான். அவன் 6ஆம் வசனத்துல 15:6 அவன் கர்த்தரை நான் சொல்றேன், கவனிங்களேன். ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க.
அவன் கர்த்தரை விசுவாசித்தான் என்று அதுக்கு முன்னாடி எங்கேயுமே சொல்லப்படலை நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அறிவில் நீங்கள் வேணா பைபிள் படிச்சு பாருங்க. இந்த 15ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் என்று எங்கேயும் எழுதப்படவில்லை. கர்த்தரை விசுவாசித்தான் என்ற விசுவாசம் திருவிருந்துக்கு அப்புறம் தான் எழுதப்படுது. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? விசுவாசம் எங்கு துளிர்க்கிறது? விசுவாசம் என்பது எங்கு உண்டாகிறது? திருவிருந்துகள் உண்டாகுது. அது முன்னாடி பாருங்க, ஆபிரகாம் பேசுற ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு, வீடை விட்டு வரான், எல்லாம் விட்டு வரான், பலிபீடம் கட்டுறான், எல்லாம் பண்றான். ஆனால் அவன் கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருந்தான் என்று திருவிருந்துக்கு அப்புறம் தான் எழுதியிருக்குதாங்க. விசுவாசம் எங்கு நமக்கு பலனாய் உண்டாகிறது? திருவிருந்துல தான். விசுவாசம் எங்கு குறையுது? திருவிருந்துல சரியா எடுக்கனால விசுவாசம் குறையுது. திருவிருந்துல நாம சரியாய் பங்கு கொள்ளாததனால் நம்ம விசுவாசம் குறைகிறது, விசுவாசத்தின் பலன் குறைகிறது, விசுவாசம் இல்லாமல் போகிறது, விசுவாசம் நிற்க முடியாம போறோம். விசுவாச பேச்சே வர்றது கிடையாது, திருவிருந்தை சரியா எடுக்கிறது கிடையாது, பாவத்தை அறிக்கை செய்யறது கிடையாது. உனக்கு எப்படி பலமான விசுவாசம் வரும்? உனக்கு வாய் திறந்தா எப்படி விசுவாசம் வரும்? எல்லாம் அவிசுவாசமான பேச்சியும், ஒன்னும் இல்லாத பேச்சும், தேவையில்லாத பேச்சு தான் வாயில வரும். உள்ளே விசுவாசம் இருக்கிறவன் விசுவாசத்தை அறிக்கை செய்வான். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் பிழைக்க செய்யும், விசுவாசம் வாழ செய்யும். அந்த விசுவாசம் எப்படி நமக்கு கிடைத்த? திருவிருந்து. அதனாலதான் திருவிருந்தை நான் ரொம்ப நம்ம பிரஸ் பண்ணி நம்ம பேசுறோம். ஸ்தோத்திரம். விசுவாசம் பாதிக்கப்படுவதும் திருவிருந்துல தான். தேவ சமூகத்தில் நாம் சரியாய் தாழ்த்தி நம்ம திருவிருந்தை எடுக்கும் பொழுது பலனான ஒரு நல்ல பவரான ஒரு பலமான விசுவாசம் கிடைக்கும் நமக்கு. ஆமாங்க, ஸ்தோத்திரம். கடைசியாய் திருவிருந்து கொடுத்து தான் இயேசு போயிட்டாரு மேல. சீஷர்கள் அதோடு கிளம்பினவங்க தான் எல்லாரும். அந்த பலத்தோடு போனவங்க தான் எல்லாம். ஸ்தோத்திரம். இயேசு சொன்னதெல்லாம் அவர்கள் விசுவாசித்து பலனை பெற்றுதான் திருவிருந்துக்கு அப்புறம் தான் சீஷர்கள். ஸ்தோத்திரம். ஏன் விசுவாசம் குறையுது? ஏன் விசுவாசம் இல்லாமல் போகுது? ஏன் அவிசுவாசம் அவிசுவாசம் அவிசுவாசம்? சர்ச்சைக்கு போவாங்க வருவாங்க, ஆனால் அவிசுவாசம் பேச்சே பயமா இருக்கும் அவங்ககிட்ட பேசுறதுக்கு. அவிசுவாசமான பேச்சு தான், ஒன்று கூட பக்தியான பேச்சே வாயில வராது. ஏன்? விசுவாசி தான், சர்ச்சை தான் போறாங்க, ஆனால் திருவிருந்து சரியாக எடுக்கல. அவங்க திருவிருந்தில் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று அவங்கள கண்டுபிடிச்ச ஆளை பார்த்து அவங்க பேச்சை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இவங்க சபையில் திருவிருந்து சரியா இவர் எடுக்கல, இவர் சபை தெரியாது கொடுக்கல. நான் சொல்ல வரல, இவர் நபரை பற்றி நான் பேசுகிறேன். பக்தியும் விசுவாசமும் எங்கு ஆரம்பமாகிற? திருவிருந்தில் தான். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். எப்போ? திருவிருந்துக்கு அப்புறம் தான் ஒரு விசுவாசம் வருது அவனுக்குள்ள. ஆமென். அந்த வசனம் தான், அந்த இடத்துல தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஸ்தோத்திரம். திருவிருந்து மிக மிக முக்கியம். கடைசி 5வது காரியம் சொல்ல முடிக்கிறேன். ஆபிரகாம் திருவிருந்தின் மூலமாய் பெற்றுக்கொண்ட 5வது காரியம் இது என்னன்னா, திருவிருந்து ஆபிரகாம் எடுக்கிற அந்த சூழ்நிலையில் நடக்கிற விஷயம் தான் இப்ப நான் பேசுறேன். எந்த சூழ்நிலையில் ஆபிரகாம் திருவிருந்து அந்த இடத்துல எடுக்கிறார் என்றால், கைவிட்டு போன எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பி வந்தவன் திருவிருந்து எடுத்தான். நல்ல மைண்ட்ல ஏத்தணும் நான் சொல்றதெல்லாம். திருவிருந்தின் மூலமாய் சகலத்தையும் நீ திருப்புவாய். 16ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். என்ன வார்த்தை பாருங்க.
சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். சகலத்தையும் திருப்பி நம்ம கையில கொண்டு வருவது நம்ம திருவிருந்து. ஜபமா இருக்கட்டும், விசுவாசமா இருக்கட்டும், பக்தியா இருக்கட்டும், இல்லை என்றால் உன் கை விட்டு போன உன்னுடைய சொத்தா இருக்கட்டும், உன்னுடைய பணமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கர்த்தர் திருப்பி கொடுக்கிறவர், திரும்பி வர செய்கிறவர். எதன் மூலமா? எதன் மூலமா? இங்க திருவிருந்து ஏதோ சம்பிரதாயம் எல்லாம் கிடையாது. ஏதோ சர்ச்சுனா பிரெட் ரசம் கொடுப்பாங்க. என்னத்துக்கு கொடுப்பாங்க? ஏன் கொடுப்பாங்க? ஏன் எடுக்கணும்? இதன்படி ஒரு அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். சகலத்தையும் திருப்பினான். அந்த இடத்துல தான் திருவிருந்து நடக்குது. ரெண்டு நடக்குதாங்க. திருப்புகிறான், திருவிருந்தும் எடுக்கிறான். நஷ்டம் என்ன பாருங்க, நஷ்டம், மனுஷங்க ஏமாத்திட்டாங்க, மனுஷங்க பிடிங்கிட்டாங்க, இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு போயிடுறது கிடையாது. கர்த்தர் நஷ்டப்பட்டதை திருப்பி கொடுக்கிறவர், கைவிட்டு போனதை திருப்பி கொடுக்கிறவர். பார்த்தீங்களா? நம்ம பொருளை நம்ம பிடுங்கணும். ஊரா விட்டு பொருளை பிடுங்க கூடாது. நம்ம பொருளை என்ன செய்யணும்? நம்ம புடுங்கணும், விடக்கூடாது. தாவீது அப்படி பண்ணா, ஆபிரகாம் அப்படி தான் பண்ணாங்க. உன் வீட்டு பொருளை விட்டுட்டு போயிடுச்சு அப்படி சொல்லக்கூடாதான். சகலத்தையும் திருப்புவது திருவிருந்து. எல்லாரும் சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5 காரியங்கள் ஆபிரகாம் இடத்தில் நாம் படித்தோம். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கின் கையில திருவிருந்து வாங்குறார். பெற்ற பிற்பாடு அவருக்கு நடந்த 5 நன்மைகள். முதலாவது நம்பர் 1 என்னதுங்க? முதலாவது என்னங்க? ஆசீர்வாதம். திருவிருந்து நம்மை ஆசீர்வதிக்கும். 1ஆம் கிளாஸ் பசங்க மாதிரி சொல்லி கொடுக்குறேன் நான். வேற எங்க போய் உட்காந்து சீக்கி வச்சு ஜோக் அடிச்சு தான் அனுப்புவாங்க எல்லா சபைகளையும். இது மாதிரி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். 5ஆம் கிளாஸ் பசங்க 4ஆம் கிளாஸ் பசங்க மாதிரி உட்கார வச்சு அழகா உங்களுக்கு குழந்தைங்க சொல்ல மாதிரி சொல்லித்தரேன். இதெல்லாம் அந்த நாட்களில் நீங்க அழகா மைண்ட்ல ஏத்திக்கணும். முதலாவது என்ன? திருவிருந்தின் மூலமாய் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. தைரியமா சொல்லலாம், நான் திருவிருந்து எடுத்து வந்திருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என் சபையில நான் கரெக்டா திருவிருந்து எடுக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் வாயில சொல்லுங்க அப்பப்போ, பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். 2வது, கர்த்தர் நமக்கு கேடகமா இருப்பார். திருவிருந்து எடுத்துட்டு வந்திருக்கிறோம் நாங்க குடும்பமா, எங்களை கர்த்தர் பாதுகாப்பார். தைரியமா சொல்லலாம், என்னையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் கேடகமா இருந்து பாதுகாப்பார். எந்த வன்கண்ணும் போராமையும், எந்த விதமான அம்பும், எந்த ஈட்டியும், எந்த பட்டயமும், எந்த பொல்லாத பேச்சும் சாபமும் எங்களுக்கு வராது. நாங்க எங்கள் சபையில குடும்பமாய் திருவிருந்து எடுக்கிறோம். பாத்தீங்களா? 3வது, திருவிருந்து எடுத்துக்கிறதுனால பலன் கிடைக்கும். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் பலன் கிடைக்கும். கைவிட மாட்டார் கடவுள். ஸ்தோத்திரம். 4வது, விசுவாசம். திருவிருந்தின் மூலமாய் நமக்கு விசுவாசம் உண்டாகும். எந்த அளவுக்கு நாம தேவ சமூகத்தில் நம்ம குறைகளை அறிக்கை செய்து திருவிருந்தின் பகுதியில் நம்மை ஒப்பு கொடுத்து பத்திரமாய் நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் கட்டப்படும். 5வது காரியம், சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். சகலத்தையும் திருப்புவோம். ஒன்றும் நஷ்டப்பட்டு கைவிட்டு போக விட